நாட்டின் எதிர்க்கட்சிகள் செயலூக்கமின்றி பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை அமைத்திருப்பது ஒரு ஆரோக்கியமான நகர்வு என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நான் என்றும் இன ரீதியான அடையாள அரசியலை முற்றிலும் எதிர்ப்பவன். சிங்கள மகா சம்மத கட்சி, தமிழ் ஈழம் கட்சி அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் என இனங்களை மையப்படுத்தி அரசியல் அடையாளங்களை உருவாக்குவதில் எனக்கு உடன்பாடில்லை. அதனால்தான் நான் ஒருபோதும் இனவாத போக்குடன் செயல்படாத ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நீடிக்கிறேன். இருந்தபோதிலும் தற்போதைய அரசியல் சூழலில் தமிழ் பேசும் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து இந்த கூட்டணியை அமைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. இதன் மூலம் அவர்கள் தங்களின் உரிமைகளையும் கோரிக்கைகளையும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சுதந்திர கட்சியானது தற்போது பேராசிரியர் G.L. பீரிஸ் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணியுடன் இணைந்து செயல்படுகிறது. இந்த ஜனநாயக பொது எதிர்க்கட்சியும் தற்போது உருவாகியுள்ள தமிழ் பேசும் கட்சிகளின் புதிய கூட்டணியும் இணைந்து கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்ற யோசனையை நான் முன்வைக்கிறேன். நாங்கள் சிதறிய எதிர்க்கட்சிதான் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் சிதறிப் போயிருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை இந்த அரசாங்கமே நமக்கு நிரூபித்து காட்டியுள்ளது. வரலாற்றில் வெறும் 4.2% வாக்கு வங்கியை கொண்டிருந்த JVP இன்று நாடாளுமன்றத்தில் 159 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்பதை காட்டியுள்ளது. JVP இன் இந்த அரசியல் நகர்விலிருந்து நாங்களும் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அரசாங்கம் எங்களை உடைந்து போன கட்சி என்று கேலி செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி சிதறிப் போயிருக்கும் சக்திகள் அனைத்தும் ஒன்று சேரும் புள்ளியில்தான் புதிய மக்கள் அதிகாரம் பிறக்கும். அந்த அதிகாரத்தை கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம்.